சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் ஜென்ம லக்னம், சுகஸ்தானமாக்கப்பட்ட 4, களத்திரஸ்தானங்கிற 7, ஜீவனஸ்தானங்கிற 10. இது கேந்திர பாவகங்கள் என்று சொல்லுவாங்க. இந்த 4 பாவகங்களும் நல்ல வலிமையான நிலைமையில் இருக்குன்னு வச்சுங்களேன், அவர் நிச்சயமாக சொந்த தொழில் செய்வதற்கான அத்தனை யோகமும் பெற்றவர்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன், புதன், சனி இந்த 3 கிரகம் வலிமை விட்டுருக்கணும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தொழில் செஞ்சுருக்கிற இடத்துல மறை வீடுகள்னு ஒரு ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருக்குது. மறை வீடுகள்னால் 6ஆம் வீடு மறை வீடு, 8ங்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் மறை வீடு, 12ங்கிறது மறை வீடு. பொதுவாக இதெல்லாம் மறைவு வீடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது உண்மையான விஷயம் என்னென்னா மறை வீடுகள்னு பேர். மறைன்னா ஒளிஞ்சு நின்று தன்னுடைய பலனை மிகப்பெரிய அளவில் விருதி தரக்கூடிய ஒரு தன்மை வெளிப்படுத்தும். இந்த 3, 5, 7, 10, 11 இது நல்லா வலுத்து நிற்கிற ஆளுலாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வியாபாரிகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா லாபம் ஒன்று மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கும். இப்படி தராசை பிடிச்சாங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. அந்த மாதிரியான தன்மையில் அவங்க இருப்பாங்க. பங்கு வர்த்தக தொழில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு யூக வணிகம் தானே. இதில் ஜெயிக்கணும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போது சொந்த தொழில் செய்யக்கூடிய ஜாதக அமைப்பு இந்தந்த இடங்கள் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்குங்க? சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் ஜென்ம லக்னம், சுகஸ்தானமாக்கப்பட்ட 4, களத்திரஸ்தானங்கிற 7, ஜீவனஸ்தானங்கிற 10. இது கேந்திர பாவகங்கள் என்று சொல்லுவாங்க. இந்த 4 பாவகங்களும் நல்ல வலிமையான நிலைமையில் இருக்குன்னு வச்சுங்களேன், அவர் நிச்சயமாக சொந்த தொழில் செய்வதற்கான அத்தனை யோகமும் பெற்றவர்னு அர்த்தம். மேலும் சுப கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இந்த 4 கிரகங்களும் இந்த கேந்திர பாவங்களில் அமரும் பொழுது அந்த சொந்த தொழிலை ரொம்ப சிறப்பாக செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்க நிச்சயமாக பெற்றிருப்பாங்க. அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பம்சம். அப்போ இந்த ஜென்ம லக்கணம் 4, 7, 10 நல்லா வலிமை பெற்று இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் சம்மந்தப்பட்ட ஜாதகருக்கு நல்ல வலிமை பெற்ற யோக பலனை தந்ததுன்னா நிச்சயமாக அவங்க சொந்த தொழில் செய்வாங்க. மற்றவங்கள்ட்ட போய் ஒரு வேலை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்காது. அவர்கள் சுய தொழில் செய்வதன் மூலம் மிகப்பெரிய சாதனைகளை செய்வாங்க. அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பதிவு செய்கிறோம். சரிங்க. இப்போ சொந்த தொழில் இந்தந்த அமைப்புகளை தான் செய்யலாம். இப்போ தொழில் செய்யக்கூடிய எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்களான்னு கேட்டால் இல்லை. அதே மாதிரி எல்லாருமே ஒரு தொழிலில் ஒரு டாப்பான ஒரு இடத்துல இருக்க போகிறது இல்லைங்க. அப்போது எந்த அமைப்பு இருந்தால் அவங்க தான் அந்த தொழிலே ஒரு டாப் ஒரு 5 பேர்த்துலையோ 10 பேர்த்துலையோ இடம் பிடிக்கிறதுக்கு என்ன அமைப்பு இருக்கணுங்க? கண்டிப்பாக இது ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரன், புதன், சனி இந்த 3 கிரகம் வலிமை விட்டுருக்கணும். அவங்களாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு தொழில் செஞ்சுருக்கிற இடத்துல ஒரு நாடாக இருந்தாலும் சரி, ஒரு மாநிலமாக இருந்தாலும் சரி, ஒரு மாவட்டமாக இருந்தாலும் சரி, டாப்பில் ஒரு 5ல் வந்துடுவாங்க. இந்த புதன், சுக்கிரன், சனி இது வலுத்து நிற்கக்கூடிய ஆட்கள். மேலும் அவங்க ஜாதகத்தில் மேற்சொன்ன ஜென்ம லக்கணம் 4, 7, 10 ஆகிய வீடுகள் வலிமை பெறுவதோட 5, 9 ரொம்ப நல்ல வலிமையாக இருக்கணும். அப்படி வலிமையாக இருந்ததுன்னா அந்த செய்யக்கூடிய தொழிலில் பார்த்திங்கன்னா அவங்க பிரபல்யம் அடைஞ்சிருவாங்க. குறுகிய காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ தான் தொழில் ஆரம்பித்த மாதிரி தெரியும். ஆனால் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று பொதுமக்களோடு ரொம்ப ஒரு இணக்கமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மையும் அதன் வழியிலேருந்து மிகப்பெரிய லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பையும் ஒரு ஜாதகத்தில் இந்த 5, 9 நிச்சயமாக தரும். செய்யக்கூடிய தொழிலை பார்த்திங்கன்னா இந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களுடைய தரத்துக்காகவே பொதுமக்கள் அவங்கள நோக்கி போகுவாங்க. இதுக்கு 5, 9 ரொம்ப மிக முக்கியமானது. தொழிலில் ஒரு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ரொம்ப சிறப்பான விஷயங்களை ஸ்பெஷலாக கொடுக்குறது, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த 5, 9ஆம் வீட்டுக்கு மிக சிறப்பான தன்மை வெளிப்படுத்தும். அப்போ ஜென்மலக்கணம் 4, 7, 10 இந்த கேந்திர வீடுகள் வலிமை பெறுவதோட 5, 9 என்ற கோண வீடுகள் வலிமை பெறுவது ஜாதகனை தொழிலில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு 5 டாப் 5ல் கொண்டு நிறுத்தும். சரிங்க. இப்போது நம்ம தொழிலில் டாப்பாக இருக்கிறவங்களுக்கான அமைப்பு பார்த்துட்டோம். இதே ஒரு சில ஜாதக அமைப்பு இருக்கிறனால தான் ஒருத்தர் தொழிலை ஒரு சின்ன மார்ஜினில் ஒரு சின்ன லெவலில் இருக்கிற இடத்த தவிர வெளியூருக்கெல்லாம் எதுவும் பண்ணல, எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஜாதக அமைப்பு இருக்கும். எந்த அமைப்பு இருந்தால் அவங்க தொழில் செய்யலாம், ஆனால் ரொம்ப பெரிய வளர்ச்சி எதிர்பார்க்க முடியாது? இப்போ ஒரு குறுகிய வட்டத்தில் ஒரு மாவட்டமோ அல்லது ஒரு மாநிலத்திற்குள்ளேயோ தன்னுடைய தொழிலை சுருக்கி கொள்ளக்கூடிய நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தில் இந்த 3, 7, 11 இதெல்லாம் ரொம்ப நல்லா வலிமையான நிலைமையில் இருக்கும். பர்டிகுலராக 6ஆம் வீடு வலிமை பெற்றாலும் இந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுக்கும்.
3, 6, 11 இந்த 3 வீடுகள் ஒரு ஜாதகத்தில் நல்ல வலிமையாக இருக்குது. அது ரொம்ப சிறப்பாக செயல்படுதுன்னா, எனக்கு இது போதும், இந்த மார்ஜினே போதும், எனக்கு வரக்கூடிய வருமானம் இதுவே போதும் அப்படிங்கிற அந்த போதுமென்ற மனதோடு அவங்க செயல்படுவாங்க. தனக்கு தேவையும் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒரு சேஃப்டி அப்படிங்கிற ஒரு நிலைமையும் உருவாக்கிக்கிறதான ஒரு நிலையில் மட்டும் அவங்க நிற்பாங்க. பெரிய அளவில் விஸ்தரம் பண்ணாமல் ஒரு குறுகிய ஒரு விஷயத்திலேயே அவங்க செயல்படுவாங்க. அந்த நிலை பார்த்திங்கன்னா 3, 6, 11 இந்த வீடுகள் வலிமை பெற்றிருந்தால் அந்த செய்யக்கூடிய தொழில்களில் நல்ல வளர்ச்சியும் இருக்கும், நல்ல லாபமும் கிடைக்கும். கண்டிப்பாக அதில் ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக பெற்றிருப்பாங்க. ஜென்ம லக்கணம் 4, 7, 10 கேந்திர வீடுகளும் 5, 9 கோண வீடுகளும் அதேமாதிரி 3, 6, 11 இந்த வீடுகளும் வலிமை பெற்றிருந்தால் அந்த நிலை பார்த்திங்கன்னா ஒரு வருமானம் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். எந்த சிக்கலும் இல்லாது அவங்க சிறப்பாக அந்த தொழிலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான தன்மை வெளிப்படுத்தும். சரிங்க. இப்போ நம்ம தொழிலில் நல்லா செய்கிறவங்களோட அமைப்பும் பார்த்துட்டோம், அதே சமயம் ஒரு அளவாக செய்யக்கூடிய அமைப்பும் பார்த்துட்டோம். இப்போது தொழில் செய்யக்கூடிய எல்லாருமே ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு கேட்டால் அது இல்லை. என்ன காரணம்னா, தொழில் நல்லா போனாலும் அவங்களோட லாபமோ அவங்களுக்கான ஒரு சேவிங்ஸோ அதில் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இப்போ ஒரு தொழில் எந்த அளவில் செஞ்சாலும் அவங்க அதிக லாபம் எடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது எதுவாக இருக்குங்க? நிச்சயமாக மறை வீடுகள்னு ஒரு ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருக்குது. மறை வீடுகள்னால் 6ஆம் வீடு மறை வீடு, 8ங்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் மறை வீடு, 12ங்கிறது மறை வீடு. பொதுவாக இதெல்லாம் மறைவு வீடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது உண்மையான விஷயம் என்னென்னா மறை வீடுகள்னு பேர். மறைன்னா ஒளிஞ்சு நின்று தன்னுடைய பலனை மிகப்பெரிய அளவில் விருதி தரக்கூடிய ஒரு தன்மை வெளிப்படுத்தும். ஒரு ஜாதகருக்கு ஜென்ம லக்கணம் முதல் அந்த 12 வீடுகளில் அந்த கேந்திர வீடுகளாகப்பட்ட 1, 4, 7, 10 வலிமை பெற்று அந்த பூர்வ புண்ணியஸ்தானமாகப்பட்ட 5, 9 இந்த திரிகோண வீடுகளும் வலிமை பெற்று இந்த 6, 8, 12 மறை வீடுகள் வலிமை பெறுகிறது என்றால் அவர் தான் நம்பர் 1 தொழிலதிபர். டாப் 10 உலகத்தில் ஒரு டாப் 10 பணக்காரர்களில் அந்த 10 பேரில் இவங்க இருப்பாங்க. அப்படி ஒரு தன்மையான ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை கொடுக்குறது. பர்டிகுலராக ஆப்பிள் ஐஃபோன் எடுத்துக்கங்க, மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கங்க, அதேமாதிரி ஃபேஸ்புக் எடுத்துக்கங்க, இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான ஒரு சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தன்னுடைய தொழிலை வச்சுருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குறுகிய காலத்தில் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்களாக தான் இருப்பாங்க. அந்த தன்மை யாருக்கு வெளிப்படும்னா இந்த மறை வீடுகள் நல்லா வலுத்து நிற்கணும். அதே சமயம் சுப கேந்திர வீடுகளும் சுப கோண வீடுகளும் வலிமை பெற்று இந்த மறை வீடுகளும் ஒரு ஜாதகத்தில் நல்லா 6, 8, 12 தன்னிறைவான வருமானம் இவங்களுக்கு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு இவங்களுக்கு அந்த தொழிலில் பார்த்திங்கன்னா பன்மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை வெளிப்படுத்தும். அப்போ இந்த ஜாதகங்களில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அவங்க தான் டாப் 10 பணக்காரர்களில் உலக அளவில் நிச்சயமாக வருவாங்க. அவர்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக இந்த மறை வீடுகளை ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் எதுவாக இருக்கும்னா ராகு கேது மிக முக்கிய பங்கு வகிக்கும். அதில் செவ்வாயும் குருவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பலனை மிகப்பெரிய அளவில் விருத்தி செஞ்சு தரும். சரிங்க. இப்போ நம்ம மறை வீடுகளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது தொழில் பண்ணுறவங்க நம்ம ஓகே. இப்போ வியாபாரம் அந்த தொழிலையே நான் எந்த முதலீடும் போடலை, அதை ஒரு சிறிய முதலீட்டில் நான் இங்கிறது இன்னொருத்தங்களுக்கு வியாபாரம் செய்கிறேன், ஒரு ப்ரோக்கரேஜ் மாதிரி, அப்படி ஒரு ட்ரேடிங்கோ அந்த மாதிரி செய்யக்கூடியவங்களுக்கு என்ன அமைப்பு இருக்கணும்? நிச்சயமாக இது எந்த ஒரு ரிஸ்க்கும் பெரிய அளவில் எடுத்துக்காமல் ஒரு பொருளை இந்த பக்கம் வாங்குகிறோம், அந்த பக்கம் விற்கிறோம், வரக்கூடிய கமிஷன் நான் எடுத்துக்கிறேன், எனக்கு இந்த வியாபாரம் போதும். ஏன்னா இந்த முதலீடு செய்கிற அளவுக்கெல்லாம் உற்பத்தி செய்கிற அளவுக்கெல்லாம் நான் இது கிடையாது, நான் அதுக்கு அலைய முடியாது. அந்த மாதிரி ஒரு தாக்கத்தில் ஒன்லி சேல்ஸை மட்டும் குறிக்கோளாக வச்சு பண்ணுறக்கூடிய நபர்களுக்கு 3ஆம் வீடு சூப்பராக இருக்கும். 3ங்கிறது சிறு குறு வியாபாரங்களை குறிக்குங்க. இந்த சிறு வியாபாரம் செய்கிற ஆளுகளுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 3 தைரியஸ்தானம் வீரியஸ்தானங்கிற இந்த 3ஆம் வீடு நல்லா வேலை செய்யும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மனதில் பயமே இருக்காது, எந்த ஒரு துணிச்சலாக அந்த காரியத்தையும் செய்வாங்க இந்த 3ஆம் வீடு வளர்த்து நிற்கும்போது. அடுத்தது 5ஆம் வீடு. இப்போ வியாபாரம் செஞ்சால் மட்டும் பத்தாது, நல்ல வாடிக்கையாளர்கள் வரணும். வியாபாரத்தை கடையை போட்டுட்டேன் எனக்கு ஒரு நல்ல வாடிக்கையாளர்கள் வரல, வியாபாரம் அப்படின்னு பிரச்சனையாகி போயிரும்ல. அப்போ அந்த 5ஆம் வீடு வலிமை நிற்கும்போது ஒருத்தன் ஒரு நம்மள்கிட்ட ஒரு பொருள் வாங்குறேன்னா கண்டினியூவாக அவன் இன்னொரு 10 நபரை கூட்டிகிட்டு வந்துடுவான். அப்போ இங்கே வாடிக்கையாளர்கள் செல்வாக்கை கொடுக்குது 5ஆம் வீடு. அடுத்து 7ஆம் வீடு. திறமை வேணும். நீங்கள் என்ன தான் வியாபாரம் பேசினாலுமே கூட அந்த வியாபாரத்தை நினச்ச நேரத்தில் கரெக்டான சமயத்தில் முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி 7ஆம் வீடு உண்டு, தனித்திறமை. அந்த 7ஆம் வீடும் ஒரு ஜாதகத்தில் நல்லா வலிமையாக இருக்கணும். அடுத்தது 10ஆம் வீடு. அந்த செய்யக்கூடிய தொழிலில் வியாபாரமே இருந்தாலும் அது தொழில் தான். அப்போ அந்த தொழிலில் ஆர்வத்தை காட்டணும். அதுக்கு 10ஆம் வீடு அவங்களுக்கு நிச்சயமாக வழிவகுக்கும்.
11ங்கிறது அதில் லாபத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல லாபத்தை அவங்களுக்கு குடிக்கிறது தான் இந்த 11ஆம் வீடு. அப்போ இந்த 3, 5, 7, 10, 11 இது நல்லா வலுத்து நிற்கிற ஆளுலாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வியாபாரிகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபம் ஒன்று மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கும். இப்படி தராசை பிடிச்சாங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. அந்த மாதிரியான தன்மையில் அவங்க இருப்பாங்க. சரிங்க. இப்போ வியாபாரத்துக்கான அமைப்பு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த வியாபாரம்னு வரும்போது நம்ம ட்ரேடிங் நிறைய இருக்குது. இப்போ இந்த ஷேர் மார்க்கெட் அது போக அந்த ஆன்லைன்லேயே ட்ரேடிங் விஷயங்களாக இருக்குங்க, அதுக்கான அமைப்புங்கிற ஏதாவது இருக்குங்களா? நிச்சயமாக இந்த பங்கு வர்த்தக தொழில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூக வணிகம் தானே. இதில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம லக்னம் மிக மிக வலிமையாக இருக்கும். 3வது சரியான தகவல்களை கிரகித்து கொள்ளணும். 3ஆம் பாவத்துக்கு தான் அந்த தன்மை உண்டு. நம்மளுக்கு வரக்கூடிய நியூஸ் சரியான நியூஸாக, இது ஏறுமா இறங்குமா அப்படிங்கிற விஷயமெல்லாம் பிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கிற ஆளுலாம் இந்த 3ஆம் வீடு வளர்த்த ஆளுலாம் இருப்பாங்க. 5ஆம் வீடு வலிமை பெறும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த செய்யக்கூடிய தொழிலில் நல்ல நாலேஜ் ஓரியன்டாக இருப்பாங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, அந்த நுண்ணறிவு திறன் செய்யக்கூடிய அந்த ஷேர் மார்க்கெட் பங்கு வர்த்தக தொழிலோ அல்லது அவங்க எந்த தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு நுண்ணறிவு திறனை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா அந்த 5ஆம் வீடு ரொம்ப நல்லா வலிமையாக இருக்கும். இதோடு சேர்ந்து 11ஆம் வீடு வளர்த்துதுன்னு வச்சுங்க, இந்த பங்கு வர்த்தக துறைன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதில் கொடிகட்டி பறக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த அமைப்பு பெற்றிருக்கக்கூடிய நாட்களாகத்தான் இருப்பாங்க. அதில் மிகப்பெரிய தனச்சேர்க்கையை பெறக்கூடிய ஆட்களுக்கு இந்த 6, 8, 12 அந்த மறை வீடுகள் நிச்சயமாக வளர்த்துருக்கும். சரிங்க. இப்போ நம்ம வந்து ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நான் எனக்கு தொழில் வேண்டாம், ட்ரேடிங் வேண்டாம், வியாபாரமும் வேண்டாம், நான் வந்து ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எந்த அமைப்பு இருந்தால் அந்த வேலையில் ஒரு நல்ல இடத்துல இருக்க முடியும்? கண்டிப்பாக அந்த வேலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கல்வியறிவு பெற்று நான் போனோன்னு ஒரு வேலைக்கு போய் எந்த ரிஸ்க்கும் இல்லாத போகிறேன், வேலைக்கு போகிறேன், எனக்கு சம்பளம் வரணும், என்னோடய குடும்பத்தை அதை கவனிச்சிக்கிறது அதுவே போதும் அப்படிங்கிற ஒரு போதும் என்ற ஒரு மனதில் பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்காமல் தன்னுடைய வேலையை மட்டும் கவனத்தை செலுத்தினா போதும், எனக்கு கொடுக்குற வேலையை நான் கரெக்டாக செய்வேன், அவ்வளோதான். அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஜென்ம லக்னம் ரொம்ப நல்லா வலிமையாக இருக்கும். சத்ருஸ்தானம் என்று அழைக்கப்படும் கடின உழைப்பு குறிக்கக்கூடிய 6ஆம் வீடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 10ஆம் வீடு ரொம்ப நல்லாயிருக்கு. இவங்கள பெரிய அளவில் எந்த ரிஸ்க்கும் எடுத்துக்க மாட்டாங்க. தனக்கு இருக்கக்கூடிய நாலேஜ், தனக்கு கொடுக்கக்கூடிய வேலை அதை எப்படி சிறப்பாக செய்கிறது, என்னுடைய கடின உழைப்பை நான் எப்படி வெளிப்படுத்துறது, நேர்மையாக எப்படி இருக்கிறது, அந்த விஷயத்தை மட்டும் இவங்க கருத்தில் எடுத்துக்குவாங்க. தான் ஒரு நல்ல வேலையில் கண்டிப்பாக நிச்சயமாக உட்காந்துக்குவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வேலை இல்லை அப்படிங்கிற சிக்கல்லாம் வரவே வராது. ஒரு ஜாதத்தில் ஜென்ம லக்னம் 6, 10 நல்லா வளர்த்து நின்றுச்சுன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு வேலை கண்டிப்பாக அவங்க போய் அந்த வேலையை கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க. அதை வந்து அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு அந்த தொழில் திறமையும் அவங்களுக்கு 10ஆம் பாவ வழியிலேருந்து நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அந்த வருமானம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கணும் அப்படிங்கிற இதில் அதுலேயே அவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்கிறதுக்கான தன்மையும் அவங்க நிச்சயமாக வெளிப்படுத்துவாங்க. ஸோ 1, 6, 10 நல்லா வளர்த்து நின்றுச்சுனாவே கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடச்சிடும், பயமில்லாத தைரியமாக இருக்கலாம். சரிங்க. இப்போ நம்ம தொழில் மற்றும் வேலை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு இது ரொம்ப ஒரு பயனுள்ள கருத்துக்களாக இருக்கும். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.